எண்ணற்ற சகோதரர்கள் நம்மோடு இல்லை. அல்லாஹ் தஆலா மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 50 அல்லது 70. 50 அல்லது 70, இதற்கு மத்தியில் தான் என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. இப்படி சொற்பமான ஆயுளை பெற்றிருக்கிற நாம் வாழ்கிற காலத்தில் 40 உறக்கத்தில் மரணித்து விடுகிற செய்திகளை நாள்தோறும் பார்ப்போம். இவரா மரணித்து விட்டார் என்ற மரண செய்தியை கேட்கிற பொழுது கண்கள் கலங்குகிற அளவிற்கு ஆரோக்கியமாக வாழ்கிற மனிதர்கள் கூட திடீரென மரணித்து விடுகிற, திடீரென மரணிக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அல்லாஹ் தஆலா மீண்டும் ஒரு ரமலானை வாய்ப்பளித்திருக்கிறார். ரமலானில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்த பட்டியல் ஏதும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தயாராக இருக்கிறதா? என்ன ஏற்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதற்கான முயற்சி என்ன? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தோமா? சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிற பொழுது ரமலானை அவர்கள் கடந்து விட்டால் ரமலானில் அவர்கள் செய்த அமலை குறித்து அல்லாஹ்விடத்தில் 6 மாத காலம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாம். இறைவா நாங்கள் செய்த நன்மைகளை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்து விடு இறைவா. ஈமானோடு உடல் ஆரோக்கியத்தோடு அனைத்து விதமான வளங்களோடு ரமலானை அடைவதற்கு இறைவா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்ணீர் விட்டு மன்றாடிய சஹாபாக்கள் இன்னும் சில தினங்களே அல்லது ஒரு இரவை கடந்து விட்டால் நாம் ஒரு முறை நம்முடைய ஈமானை மறுபரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ்விடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அடைவதற்கு முன்னால் ஷாபானை அடைந்து விட்டால், ஷாபானில் பகுதியை கடந்து விட்டால், ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே நீர் பாய்ச்சுவதற்காக எப்படி உங்களுடைய பார்வை என்ன? நாம் கடந்து விட்ட ரமலானை போலவே இந்த ரமலானையும் நாம் கழிக்க போகிறோமா? இந்த ரமலானை முழுமையாக அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பளிப்பானா? ரமலானை நம்மால் அடைந்து விடுவோம் என்கிற உறுதியான வாக்குறுதியை யாராலும் சொல்ல முடியுமா? ரமலானின் பகுதியை, ரமலானின் முழுமையை, லைலத்துல் கதரை நம்மால் அடைந்து விட முடியுமா? ஏதேனும் நம்மிடத்திலே நம்பிக்கைக்கான வாக்குறுதி இருக்கிறதா? என்ன மிதப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். கருணை மிக்க ரப்பு அழைக்கிறான். திருமறை குர்ஆன் ஏகமாக அழைக்கிறான். கருணை மிக்க இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஆயுட்காலத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அழைத்து சொல்லுகிறான். அல்லாஹ்விடியார்களே, அழைத்து சொல்லுகிறான், என் பக்கம் வாருங்கள். சாரிஊ இலா மக்ஃபிரத்தும், என்னுடைய மன்னிப்பின் பக்கம், என்னுடைய கருணையின் பக்கம். என்னுடைய அடியார்களே, உனக்கு நான் வழங்கி இருக்கிற ஆயுட்காலத்தில் வந்துவிடு. அல்லாஹ் அழைக்கிறானே, இந்த அழைப்பு என்னுடைய உங்களுடைய காதுகளில் செவிகளில் விழவில்லையா? அல்லாஹ் தஆலா அதே நிலையில் என்னுடைய உங்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டால், அல்லாஹ்விடியார்களை சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு ரமலானை அல்லாஹ் தஆலா நமக்கு பரிசளித்திருக்கிறான். பூரண ஆரோக்கியத்தோடு இந்த ரமலானை கிடைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்க வேண்டும். ரமலான் பாக்கியம் மிக்கது. அதனாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹர் ரமலான், ஒவ்வொரு ரமலானுடைய இரவுகள் வந்து விடுகிற பொழுதும், ஒவ்வொரு ஷஹருடைய நேரத்திலும் சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின், அல்லாஹ் தஆலா ரமலானை எப்படி சிறப்பித்து வைத்திருக்கிறான் பாருங்கள் அன்புக்குரியவர்களே. மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்கிற ஷைத்தான்களுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா விளங்கிடுகிறான். கருணை மிக்க இறைவன் எதற்கு? என்னுடைய அடியான் இந்த மாதத்தை அடைய வேண்டும்,
சைத்தானுடைய குழப்பங்களுக்கு அப்பாற்பட்டு, தீங்குகளுக்கு அப்பாற்பட்டு அவன் நன்மையின் பக்கம்